கொண்டார். சரி, அப்படி இருக்க ஏன் பீஷ்மருக்கு மட்டும் குருவாக இருந்து பரசுராமர் கற்றுக் கொடுத்தார் எனில், முதலில் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக்கி கொள்ள வேண்டும். பரசுராமர் உலகத்தில் இருக்கும் அனைத்து சத்திரியர்களையும் கொல்லவில்லை. தனது விதிப்படி விதிவிலக்கும் அளித்துள்ளார். மேலும் 21 தலைமுறை சத்திரியர்களை இந்த விதிகளின்படி கொன்றதற்கு பின்பு அவர்களுடைய இரத்தத்தை கொண்டு சமந்த பஞ்சகா, அதாவது பின்னாளில் அதுவே குருஷேத்திரம், அங்கு 5 ஏரிகளை உருவாக்கினார். அந்த 5 ஏரிகளையும் இவர் கொன்ற சத்திரியர்களின் இரத்தத்தை கொண்டு நிரப்பியும் வந்தார். அது மட்டும் அல்லாமல் அந்த ஏரிகளில் தன்னுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வந்தார். அந்த தர்ப்பணத்தில் மனமகிழ்ந்த ருசிகர் மற்றும் அவருடைய முன்னோர்கள் தாங்கள் இவர் செய்த தர்ப்பண காரியத்தில் மகிழ்ந்து விட்டதாகவும், இனி சத்திரியர்களை கொல்ல வேண்டாம் என்றும் வரம் ஒன்றை கேட்கும்படியும் கூறினார்கள். பரசுராமரும்